ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 27/8/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சதுர்த்தி, சுபமுகூர்த்தம், அரசு விடுமுறை, ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சிம்ம லக்னம் இருப்பு 3 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று மாலை 3:52 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 7 நிமிடங்கள் வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:15 மணி வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று அதிகாலை 3 மணி 7 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 3:52 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு காலை 7 மணி 7 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று காலை 7 மணி 7 நிமிடங்கள் வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இன்றைய தினம் மிக விசேஷமான ஒரு நாள், விநாயகர் சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகப் பெருமானை அருகம்புல் கொண்டு ஆராதனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்கள் வீட்டில் அனைத்து சுபகாரியங்களும் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியா இன்னைக்கு ரொம்ப விசேஷம் என்னன்னா, இந்த சதுர்த்தி எப்படி வருதுன்னா, சாதாரணமாக விநாயகர் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தது. அந்த திதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சதுர்த்தி திதி. அதனால தான் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம். விநாயகர் அந்த சதுர்த்தி திதி ஹஸ்தம் நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சிம்மராசியில் அவர் பிறக்கிறார். ஆக்சுவலாக கன்னிராசியில் பிறக்கிற சிம்ம லக்னம். ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஆனால் அப்படியே அற்புதமாக நிறைவேறது. அப்போ இந்த நாள் இனிமையான நாள். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு மனசார ஓம் கம் கணபதியே நமகன்னு 108 தடவை சொல்லுங்க. விநாயகரை ஆராதனை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடி இன்னைக்கு புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவ கிரகங்களின் அற்புதமான நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். இன்னைக்கு சந்திர பகவான் உங்களோட பகிர்வுண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரத்துக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். 7ஆம் இடத்துக்கு போனால் ரொம்ப விசேஷம் என்னன்னா, குரு பார்வை அங்கே 5ஆம் பார்வை விழுறதுனால ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதுக்கு உண்டான ஒரு வெற்றி வாய்ப்பினை நீங்கள் கண்டிப்பாக எட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் நீங்கள் எண்ணிய இலக்குகளை நிர்ணயம் செய்து வெற்றி அடைவீர்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள். முக்கியமான பிரமுகர்களை இன்னைக்கு சந்திச்சு நீங்க ஒரு பெரிய திட்டம் தீட்டுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் முக்கியமான நாளாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதால் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள்.
இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷப ராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்துல தான் இருக்கார். சாயந்தரத்துக்கு மேலே அவர் ராசி மாறி உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு குழந்தைகள் மூலமா சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அதே சமயம் சாயந்தரம் ஒரு ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு உற்சாகம் தாண்டவமாடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சிலருக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் அருமையான மாற்றங்களை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனோதைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கார். தைரியமா செயல்படுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நூதனத்தை கண்டுபிடிச்சுப்பீங்க. நீங்களே ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். அதே சமயம் சாயந்தரம் ஒரு ராசி மாறி உங்க சந்திர பகவான் உங்க ராசிநாதன் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு இன்னைக்கு நன்மைகள் நிறைந்த நாள். இன்னைக்கு உத்தியோகத்துல முன்னேற்றம், தைரியம், தொழில் வியாபாரத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். வெற்றியை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் தைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதனால் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தில் மங்கள காரியங்கள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளிப்பீர்கள். வங்கி கடன் உதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் சரவணபவாய் நமக. அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டின்னு ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் சிறிய அலைச்சலையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல தான் இருக்கார் கன்னி ராசியில். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ராசி உங்களோட ஜென்ம ராசிக்கு வந்துட்டார் துலாம் ராசிக்கு. துலாம் ராசிக்கு வந்ததுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா, ஆனால் கொஞ்சம் வீண் அலைச்சல் இன்னைக்கு இருக்கலாங்க. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலி ஜிம்கான சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுலாம் ரொம்ப அற்புதமாக செயல்படுவாங்க. உறவினர்கள் வருகை அற்புதமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய சில உயர்வுகளை பெறுவார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவு காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். சிறுதூர பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்து விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். இன்னைக்கு வரவும் செலவும் 50-50 இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணணும். வரவுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணும். வரவு 8னா செலவு 10னா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கப்படாது. சரியா? வரவு 8னா அப்படின்னா அதுக்குள்ள செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் வாய்ப்பை கொண்டு வந்துக்கணும். கொஞ்சம் சேமிச்சா ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். சந்தோஷமான ஒரு தனவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் திடீரென வருகை தருவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திரபகவான் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல தான் இருக்காரு. அதனால கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கும் அதிகமாக தான் இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கும் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதே சமயம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மருந்து மாத்திரை எதுவும் கரெக்டாக டயத்துக்கு எடுத்துக்கணும்னா அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது ஓம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. அதே சமயம் சாயந்தரம் அவர் ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல அதிர்ச்சிகரமான அருமையான சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த தொழில் அதிபர்கள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு நீங்க வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திர பகவான் உங்கள் அஷ்டம ராசி தான் இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க. அதே சமயம் சாயந்தரம் அவர் ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு பரவாயில்லை, மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? வாகன பயணங்கள் வண்டி எடுக்கும்போதே எல்லாம் கரெக்டாக பேப்பர்ஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டோமா அப்படின்னு. ஏன்னா உற்சாகத்தில் நம்ம எதையோ ஒன்று மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக போலீஸ்கிட்ட மாட்டோம். என்ன, நம்ம இன்சூரன்ஸ் பேப்பர் எடுத்துன்னு போக மாட்டோம், அதுதான் கரெக்டாக நிற்கும். அவங்க வந்து கரெக்டாக அதான் கேட்பார். இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அதுதான் கேட்பார். நீங்கள் பென்னு முழிக்கணும். கரெக்டாக? அதனால் எல்லாமே கிளம்பும் போதே கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஹெல்மெட்டு, பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டாச்சா கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலகலப்பாக இருப்பீங்க. சாயந்தரம் அவர் உங்கள் ராசினா இந்த சந்திர பகவான் அப்படியே உங்கள் ராசியை விட்டு விலகி அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். 7ஆம் இடத்தை விட்டு விலகி 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுறது. பரவாயில்லை, இருந்தாலும் இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் ஜாலி தான், சந்தோஷமாக இருங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். அதேமாரி நீங்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். இன்னைக்கு பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். மனதில் ஒருவித மகிழ்ச்சி குடிகொள்ளும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் அதி அற்புதமான சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வருவதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.